வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அண்ணாதுரை அவர்கள். வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் 471 நாட்களுக்கு பிறகாக சிறையிலிருந்து வெளியாகிறாரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு ட்வீட் செய்திருக்காரு. உன்னுடைய தியாகம் பெரியது, அதை விட உன்னுடைய உறுதிப்பாடு பெரிதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாள் சிறை வாழ்க்கை இருந்தது கிடையாது, ஆனால் இப்போது பாஜக ஆட்சி காலத்தில் இவ்வளவு நாள் சிறை வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க, வருக வருக செந்தில் பாலாஜின்னு சொல்லி ஆறுவீடு சகோதரன்லாம் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது இந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார்? திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் கைது செய்யப்படுகிறார். 8 கோடி ரூபா வாங்கினா பாஜக எம்எல்ஏ கைது செய்தார்களா? சந்தா கொச்சார் 1500 கோடி ஊழல், ஜாமீனில் விட்டாங்க சார் 2 மாதத்தில். என்ன காரணம்? பாஜகவுடைய அரசியல் எதிரிகளை பழி வாங்க வேண்டும் என்ற நோக்கில் பாஜக தொடர்ந்து அமலாக்கத்துறையை ஒரு ஏவல் துறையாக வைத்துக்கொண்டு எல்லாரையும் கைது செய்தது. அவர்களுடைய அடியாளாக செயல்பட்டது அமலாக்கத்துறை. அவர் நெஞ்சு வலி என்று துடித்த பொழுது கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் இந்த மருத்துவமனையில் பாருங்கள், அதில் பண்ணுங்கள், ட்ராமா பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னு சொல்லி அதை தடுத்தது அமலாக்கத்துறை. அவர் கேட்ட அந்த ஆஸ்பத்திரியில் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது அமலாக்கத்துறை. கல் நெஞ்சக்காரர்களை கொண்டது அமலாக்கத்துறை. அதையெல்லாம் தாண்டி ஒரு உயிர் அபாயம் இருக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சையை சிறையிலேயே முடித்து கழித்தவர் திரு செந்தில் பாலாஜி. எல்லாரும் சொன்னாங்க பாஜகவிற்கு மாறிடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்ததாக நீதிமன்றத்திலேயே தெரிவித்தோம். இதை நம்ம மட்டும் சொல்லலை, மனிஷ் சிசோடியா அவர்கள் சொன்னாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மற்ற அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே இதை சொன்னார்கள். ஸோ இந்த அடிப்படைகளை வைத்துக்கொண்டு தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படி ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறார். உறுதிப்பாடு அதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் அதனால தானேங்க சிறையில் இருக்காரு. மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு 10 முறை வாய்தா வாங்கியது அமலாக்கத்துறை. வெட்கமா இல்லை அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட? ஒரு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு, பெயில் இஸ் தி ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் சொல்லிட்டு. ஆனாலும் நாங்கள் இங்கே இல்லை, எங்கள் வக்கீல் இங்கே இல்லை, எங்கள் வக்கீல் அங்கே இல்லை, இந்த பேப்பரை இங்கே வச்சிட்டாரு, அந்த பேப்பரை அங்கே வச்சிட்டாருன்னு 10 முறை வாய்தா. 6 மாதங்கள் அமலாக்கத்துறையோட வாய்தாவால் போன காலம் 6 மாதங்கள். யார் பதில் சொல்வா இதுக்கு? அந்த அடிப்படையில் இதை மனதில் வைத்து கொண்டுதான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நெஞ்சார்ந்த அந்த வரவேற்பை கொடுத்திருக்கிறார். இப்போ இன்னொரு புறம் இப்போ வானதி சீனிவாசன் போன்றெல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே முன்வச்சிருக்கார் கடந்த காலங்களில். அவருக்கு தெரியும். இப்போ விக்டிம்ஸ் எல்லாம் பாதுகாக்கப்படணும், விக்டிம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாது, அவங்களாம் எந்த விதத்திலையும் இந்த அரசாங்கத்தினால தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. இப்போது குற்றச்சாட்டு சொன்னது உண்மை. குற்றச்சாட்டை விசாரித்து நீதிமன்றங்கள் தண்டனை கொடுக்கட்டும். அமலாக்கத்துறை யார் தண்டனை கொடுப்பதற்கு? 1.5 வருடங்களாக சிறையில் வச்சிருக்கிறது என்ன இதுவா? அது என்ன விசாரணையா? விசாரணை தான் முடிச்சிட்டாங்களே, எதற்காக சிறையில் வைத்தார்கள் கேட்டால் நாங்கள் இவர் ஆதாரத்தை கலைத்து விடுவார், தப்பிச்சு போயிடுவார்னா, அமைச்சராக இருக்காரியா இங்கே? என்ன ஃப்ளைட்டை பிடிச்சி அமெரிக்காவுக்கு போயிடுவாரா? அப்படி ஓட விட்ட ஆட்கள் பாஜகவில் தானே இருக்காங்க. நிரவ் மோடி, மெகுல் சோக்ஸ்கி, விஜய் மல்லையா என்று பாஜகவிற்கு வேண்டியவர்களெல்லாம் தப்ப விட்டீங்க. இங்கே அமைச்சராக இருக்கிறார், மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் என்கிறார். அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார். அதற்காகத்தானே அவர் கைது செய்யப்படுகிறார். பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் திருமதி வானதி சீனிவாசன் தான் இதற்கு காரணம்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. இவ்வளோ நாள் அவர் சிறையில் இருக்கிறதுக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா அவங்க? பாஜக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அவங்க எல்லாரையும் பாஜகவில் சேர்த்துக்கிட்டு துணை முதல்வராக, நிதியமைச்சராக எல்லாம் பலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த விக்டிம்ஸ் எல்லாம் யார் பாதுகாக்க போகிறா? இப்போ திமுக கூடுதல் பலமாக இருக்க போகிறது. ஏன்னா 2026 தேர்தல் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ நிபந்தனை ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சில விஷயங்கள் அவர் பண்ணணும், திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகணும்லாம் சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இனிமேல் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இனிமேல் எந்த சிக்கல் இருக்குது? ஒரு சிக்கலும் கிடையாது. ஜாமீன் வழங்கியாச்சு.
ஜாமீன் வழங்கிய பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு போய் அந்த கண்டிஷனில் கையெழுத்து போட போறாரு. அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனை வந்து ரிலாக்ஸ் பண்ண போறாங்க. டெக்னிக்காலிட்டிஸ் படி பார்க்கும்பொழுது ரொம்ப நெறைய நெறைய வழக்குகள் இருக்கு. நிறைய படிநிலைகள் இருக்கு. அதனால வந்து ஒவ்வொரு விசாரணையும் எப்போ முடிவு பெறும் அப்படின்றது தெரியாம இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களா? அப்ப அத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்ல இப்போ இந்த வழக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்த வழக்கு வந்து ஒரு விசித்திரமான வழக்கு. என்ன எல்லாம் விக்டிம்ஸ்ன்றாங்க. காசு குடுத்து வேலைக்கு போணுன்றவன் விக்டிமா? குற்றவாளி தானே! ஊழல் செய்வதற்கு துணை போயிருக்காங்கல்ல, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அல்லவா? அப்புறம் அவங்கள விக்டிம்னா எப்படி யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த இந்த வழக்குல வந்து திரு செந்தில் பாலாஜி வந்து பணம் வாங்கினதா குற்றச்சாட்டு கிடையாது. யாரோ ஒரு பிஏ வாங்கினதா குற்றச்சாட்டு. அதற்கு எப்படி நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும்? அவரு அத பண்ணிடுவாரு, இத பண்ணிடுவாருன்னு சொல்லி எப்படி பேச முடியும்? இப்போ வந்து என்ஆர் இளங்கோ கூட சொன்னாரு. இப்போ சட்ட ரீதியாக எந்தவித பிரச்சனையும் கிடையாது அமைச்சர் ஆவதற்கு அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதுக்கான வேலைப்பாடுகள் இருக்குமா? சிறைக்கு சென்று வெளில இல்ல வந்த பிறகு? அது அது வந்து முதல்வர் தான் முடிவு எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வந்து அவர் அமைச்சராக இருக்கும்போதே வழக்கு போட்டாங்க. அதில நோ டிஸ்குவாலிஃபிகேஷன்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் த ப்ரீரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து அமைச்சராவதற்கு எந்த விதமான தகுதிப்பாடும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில சொல்வது போல எந்த விதமான தகுதி குறைபாடும் இல்ல அப்படின்னா, எம்எல்ஏ ஆவதற்கு எந்த தகுதி குறைபாடும் இல்ல அப்படின்னா, அவர் அமைச்சராகலாம். திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்து எந்த விதமான குறைபாடும் கிடையாது. தகுதி இழப்பும் கிடையாது அவருக்கு. அந்த அடிப்படையில அவர் சட்டப்படி அவர் அமைச்சராகலாம். அவர் அமைச்சராவாரா இல்லையா என்பதை முதல்வர் தான் முடிவு செய்வார். இல்ல சொல்லப்பட்டுச்சுல்ல. அதாவது செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகு தான் அமைச்சரவை மாற்றம் இருக்க போகுது, எக்ஸ்பேன்ஷன் இருக்க போகுது. அதுக்காக தான் திமுக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கலாம் சொல்லப்பட்டுச்சு. இப்ப அது கிட்டத்தட்ட உறுதியாக போகுது. சொல்லப்படுச்சுன்னா இதெல்லாம் ஹேஷியங்கள். ஹேஷியங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல முதல்வர் சொல்லியிருக்காரு. மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு முதல்வரே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி அது? நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.